வெற்றி சக்தி சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம வெற்றி வந்து எஸ்பி இன்னும் சில பேர் போலீஸ் ஆஃபீஸர்லாம் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்து வராங்க. எங்கள் அம்மா அந்த பொருளை வீட்டில் தான் வச்சுருக்காங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போன பொருள் எங்கள் அம்மாவோடது கிடையாதுன்னு வெற்றி வந்து எத்தனையோ வாட்டி மல்லு கட்டி பார்க்குறாங்க. சரிப்பா, நீ சொல்கிற, நானும் நம்புகிறேன். நீ வீட்டில் இருந்தா சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து ஏகப்பட்ட போலீஸோடு வந்திருக்காங்க. நம்ம வெற்றி அப்படியே ஒவ்வொரு ரூமாக வந்து தேடுறாங்க. பார்த்தா எங்கேயுமே இல்லை. எனக்கு ஒன்றும் புரியல. நான் வந்து அரை மணி நேரம் ஆச்சு. எப்படி இருக்கும், அதுதான் நான் வாங்கிட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல அதிகாரி இதை கேட்டோன்னே, மேடம் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இங்கே தான் இருக்கும். என் மனைவி வந்து ஒவ்வொரு நாளைக்கும் அந்த பொருளை ஒவ்வொரு ரூமில் வந்து வச்சுக்கிட்டே இருப்பா, ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருப்பா. யாரு கண்ணிலையும் வந்து பற்றக்கூடாது, ரகசியமாக வச்சுக்கணும். ஏன்னா முக்கியமான பொருள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் நேரத்தை வந்து வீணடிக்கிறீங்க, வாங்க இங்கேருந்து போகலாம், இனிமேட்டு ஒரு செகண்ட் கூட இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பலான் இருக்கிறப்ப, மேடம் நான் கண்டுபிடிச்சிட்டேன், வாங்க உங்கள் கண்ணு முன்னாடி வந்து லாக்கரை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரிப்பா வாப்பான்னொன்னே இன்னொரு புது ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு கபோர்டு திறந்து அந்த லாக்கர் மாதிரி ஒன்று இருக்குது, அது சீக்ரெட் நம்பரை போட்டு திறக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம வெற்றி அப்போன்னு பார்த்து உள்ளுக்குள்ளே ஒரு டப்பா மாதிரி இருக்குது. நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் வெற்றி, உங்களுக்கே நல்லா தெரியணுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே அந்த பொருள் இல்லை. எங்களுக்கு தான் நல்லா தெரியுமே. சரி, இருந்தாலும் உங்களுக்காக இன்னொரு வாட்டி நிரூபித்து காட்டுறேன். அந்த ஒரு பேப்பர் இருக்குது அந்த டப்பாக்குள்ளே. இந்த பேப்பரில் இருக்கிற மாடல் ப்ளஸ் இதுக்கான லைசன்ஸுக்கான நம்பர் எல்லாத்தையும் வந்து வெரிஃபை பண்ணலாம். நம்மக்கிட்ட இருக்குல்ல அந்த பொருளுக்கான மாடல் நம்பரு, லைசன்ஸ் நம்பரு இதெல்லாம் இருக்குல்ல, ரெண்டுமே வெரிஃபை பண்ணி பார்க்குறாங்க எஸ்பி. உங்கள் கண்ணு முன்னாடி வெரிஃபை பண்ணியாச்சு, ரெண்டுமே ஒன்று தான். இதுலேருந்தே தெரிய வேணாமா, இனிமேட்டு எங்களை முட்டாளாக்கணும்னு பார்க்காதீங்க. அப்படியே நீங்கள் ப்ரில்லியண்ட்டாக ப்ளே பண்ணணுன்னா எதுவாக இருந்தாலும் அங்கே போய் பார்த்துக்கங்க, நாங்கள் இங்கேருந்து போகிறோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போலீஸ் அதிகாரியெல்லாம் அங்கேருந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. என்னப்பா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது வழக்கறிஞர் பக்கத்துலேயே நிற்கிறாங்க. நம்மளால் எதுவும் பண்ண முடியாது சார், 2 பேப்பரும் வந்து ஒத்து போகுதுன்னு சொன்னோட இங்கேருந்து முதல்ல போங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு வெற்றி வந்து சத்தம் போட்டுட்ருக்காங்க. நம்ம சக்தி வந்து பணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரிசப்ஷனில். அப்போன்னு பார்த்து 2 பேர் வந்து பைக்கில் வந்து இறங்குறாங்க. அவங்க வந்து வண்டியிலேருந்து ஒரு பொருள் வந்து எடுக்கிறாங்க. அச்சச்சோ, இவங்க இது மாதிரி எடுக்கிறாங்கன்னா நிச்சயம் வந்து ரங்கநாயகி அம்மா சொல்லி வந்தாங்களா, இல்லை மீனாட்சி அம்மா அமுச்சு வைக்க வந்திருக்காங்களா, நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து பணம் கட்டின ரசீதை கூட வாங்காமல் ரூமுக்கு வந்து போகிறாங்க. அம்மாவை முதலேருந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல என்னாச்சு சத்தி, ஏன் கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நம்ம மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம். 2 பேர் அம்மாவை தேடி இந்த மாதிரி ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அச்சோ, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்ப ஷிஃப்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்ட்ரக்சரில் வந்து மாற்றுறாங்க மீனாட்சி அம்மாவை. ஒரு பக்கம் அவங்க எங்கடா வந்துட்டு இருக்கான்னு பார்த்தா கரெக்டாக இந்த லைனில் தான் வராங்கன்னு தெரிஞ்சோன்னே இந்த ரூமுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்குது. அந்த ஸ்க்ரீனுக்கு வெளியே வந்து நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் இந்த ரூமுக்குள்ளே வந்தோன்னே வந்து அவங்க தலானியை எடுத்து வச்சுருக்காங்க போல இருக்குது. நம்ம சக்தியும் யமுனாவோ அவங்க இது மாதிரி பண்ணுறாங்க. என்னடா அது ஒரு ரியாக்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லி போர்வை வந்து தூக்கி பார்த்தா தலானி இருக்குது. அப்போன்னு பார்த்து அந்த ஸ்க்ரீனை வந்து லைட்டாக விலகணுன்னா, டே அங்கே இருக்காடா வாடா பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த 2 பசங்களும் வந்து கீழே வந்து விழுந்துடுறாங்க. ஒன்று வந்து நம்ம சக்திக்கு கொஞ்சம் நேரம் டைம் கிடச்சிருது போல இருக்குது. அதனால் வந்து அந்த வண்டியை வந்து தள்ளிக்கிட்டு வேக வேகமாக போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல சந்து பொந்தெல்லாம் பூந்து பூந்து போயிட்டுருக்காங்க. அவங்களும் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. நம்ம யமுனாவையும் சக்தியும். ஒரு பக்கம் வந்து யமுனா மட்டும் தனியாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. சக்தி ஒரு பக்கம் தனியாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தால் பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு யமுனா மட்டும் அவங்கள வந்து பார்த்துட்றாங்க வேணும்னே. அவங்க வெறும் வண்டியை தான் தள்ளிட்டு போயிட்டுருக்காங்க. ஏய் அவள் இங்கே இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப திருப்பியும் அந்த தலானியை எடுத்து பார்க்குறாங்க. ஏய் இந்த வாட்டி உன்னை ஏமாத்திட்டியா, நான் வந்து யாரையாவது அமுச்சு வைக்கணும்னு தான் சொன்னாங்க, இப்போ நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லி யமுனாவை இது மாதிரி பண்ணலான்னு இருக்கிறப்ப எஸ்பி வந்துடுறாங்க. மரியாதையாக வந்து வந்துருங்கடா, இல்லாட்டி நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாதுன்னு அந்த இடத்துல அதிகாரி வந்து சொன்னோன்னே அவங்க அந்த வண்டியை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்களே அதை வந்து லைட்டாக வந்து இந்த பக்கம் குறுக்க நிப்பாட்டிட்டு குடுகுடுன்னு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அந்த இடத்துல அவங்க 2 பேரும் ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க. நம்ம சக்தியும் யமுனாவும் நம்ம அம்மாவுக்கு என்னெல்லாம் குடைச்சல் கொடுக்குறாங்கன்னு பார்த்தல, இது எல்லாம் வந்து ரங்கநாயகி பண்ண வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப ரங்கநாயகம்மா வந்து விசாரிச்சிட்டு இருக்காங்க. அந்த அதிகாரி மரியாதையாக சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் தானே இது மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது ரங்கநாயகம்மாவுக்கும் இதுக்கும் எந்த விதமான 1% கூட சம்பந்தமே கிடையாது. ஏன்னா அவங்க கையில் வந்து அந்த மாதிரி ஒரு பொருளை கூட எடுத்துகிட்டு போவே இல்லை. ஆனால் ஊர் மக்கள்னால் அவங்க தான் எடுத்துகிட்டு போனாங்கங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. எப்போதும் போல் மீனாட்சி அம்மாவை திட்டலான்னு தான் போயிருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரங்கநாயகம்மா. ஆனால் சில பல சூழ்ச்சியால் தான் மாட்டிக்கிட்டாங்க. இதை தான் வந்து சொல்ல வராங்க. ஆனால் யாரும் வந்து காது கொடுத்து கேட்குற மாதிரியே தெரியல. அந்த இடத்துல ஒரு பக்கம் வெற்றி வந்து மீனாட்சி அம்மாவுக்காக ரெட் கலர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வராங்க. யாரோ நமக்கு தெரிஞ்சவங்க இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, இருக்கா நீ இங்கேயே இரு, பார்த்துக்க அம்மாவை, நான் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு பக்கத்து ரூமுக்கு போகிறாங்க. வெற்றி இது மாதிரி கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சோன்னே அடித்து துரத்தி விட்றாங்க. என்னடா நினச்சிட்டு இருக்க, உங்கள் அம்மா தான் முழுக்க முழுக்க காரணம், ஆனால் நீ இது மாதிரி பண்ணுறியா, எனக்கு என்ன அங்கே நடக்கிறது எல்லாம் தெரியாதுன்னு நினச்சியா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டினோன்னே, நிச்சயம் அது வேறு விஷயம்,
இது வேற விஷயம். எனக்கு மீனாட்சி அம்மாவும் முக்கியம், ரங்கநாயகி அம்மாவும் முக்கியம். என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? நீ உங்கள் அம்மாவை ஜெயிக்கணுங்கிறதுக்காக நீ தான் திட்டம் போட்டு கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே கடுப்பாயிட்டாங்க நம்ம வெற்றி. என்னம்மா நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை, இது எல்லாம் திட்டமிட்ட சதி. யாரோ எங்கள் அம்மா வந்து மாட்டி விட தான் பார்த்துருக்காங்கன்னு சொல்லி வெற்றி வந்து போராடுறாங்க. இருப்பினும் மரியாதையாக இங்கேருந்து போயிடணுன்னே அப்படின்னு நம்ம சக்தி மாட்டுக்கும் ஃபீலிங்காக வந்து யோசிச்சுட்டு இருக்கப்ப வெற்றி மாட்டுக்கு அங்கேருந்து கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் ரெங்கநாயம்மா வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதாவது அவங்க வந்து மீனாட்சி அம்மா முன்னாடி வந்து அப்படியே வெறுங்கை வீசிட்டு தான் நிற்கிறாங்க. யாரோ ஒருத்தர் தான் இது மாதிரி வந்து பண்ணுறாங்க. அந்த இடத்துல பலமாக வந்து காற்று வந்து வீசிக்கிட்டு இருக்கு. குப்பையும் வந்து தூசியும் வந்து பறந்துகிட்டு இருக்கிறதுனால எல்லாரும் வந்து கண்ணை மூடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மீனாட்சி அம்மா, ரங்கநாயம்மா எல்லாரும். ஆனால் ரங்கநாயம்மா கையில் இது மாதிரி ஒரு விஷயம் இல்லைங்கிறத நம்ம மீனாட்சி அம்மா பார்த்துட்டாங்க. இவங்களை இப்போ அமுச்சு வச்சுட்டா இவங்க கோர்ட்டில் ஏறி சாட்சி சொல்ல மாட்டாங்கன்னா அந்த இடத்துல பூஜா கேங் வந்து தந்திரமான முறையில் திட்டம் போட்டு வச்சுருக்காங்க அந்த இடத்துல. அதுக்காக தான் வந்து மீனாட்சி அம்மாவுக்கு இது மாதிரி குடைச்சல் மேலே குடைச்சல் வந்து கொடுக்குற மாதிரி தெரியுது. ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க, இருப்பினும் வந்து யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு காற்று ரொம்ப அதிகமாக அடிச்சதுனால யாரும் வந்து பார்க்கல. ரங்கநாயம்மா கையில் இது மாதிரி ஒரு பொருளை வந்து கொடுத்துட்டு அங்கேருந்து வந்து ஓடுற மாதிரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இது எல்லாம் சக்தி தான் வந்து கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டு நிரூபித்து காட்டுவாங்க.